விவசாய கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் டெல்லியில் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். விவசாய கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த ஏப்ரல் மாதத்தில் விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் விவசாயிகளை நேரில் சந்தித்து உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று உறுதி கொடுத்ததைத் தொடர்ந்து தற்காலிகமாக விவசாயிகள் தங்களுடைய போராட்டத்தை திரும்பப் பெற்றனர், அதாவது வாபஸ் பெற்றனர். அதனைத் தொடர்ந்து தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் மே மாதம் அல்லது ஜூன் மாதம் மீண்டும் தங்களுடைய போராட்டத்தை மீண்டும் தொடர்வோம் என்று தெரிவித்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் முதல் தமிழக விவசாயிகள் டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்றைய தினம் கை மற்றும் கால்களை இரும்பு சங்கிலியால் கட்டிக்கொண்டு கொட்டு மழையிலும் இடைவிடாது விவசாயிகள் தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்திருந்தனர். இன்றைக்கும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து விவசாயிகள் தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய போராட்டம் குறித்த தகவல்களை களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் ஹனிகுமாரிடம் கேட்டறியலாம். ஹனிகுமார், மீண்டும் நடைபெறும் இந்த போராட்டத்தில் எத்தனை விவசாயிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? என்ன கோரிக்கைகளை பிரதானமாக முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள்? கடன் தள்ளுபடி, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தை சார்ந்த விவசாயிகள் டெல்லி ஜந்தர் மந்தரில் 3வது நாளாக மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த மார்ச் மாதம் 41 நாட்கள் போராட்டம் நடத்தி போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்ட விவசாயிகள் தற்போது மீண்டும் ஜந்தர் மந்தரில் தங்களுடைய போராட்டத்தை துவக்கி இருக்கிறார்கள். போராட்டத்தின் 3வது நாளான இன்று விவசாயிகள் தங்களுடைய கைகளில் சங்கிலியை கட்டிக்கொண்டு நூதனமான முறையில் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது மத்திய மாநில அரசுகள் தங்களுடைய கைகளை கட்டிவிட்டது என்பதை வலியுறுத்தும் விதமாகவும் தெரியப்படுத்தும் விதமாகவும் தற்போது அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சங்கிலியால் தங்களுடைய கை கால்களை கட்டிக்கொண்டு தற்போது இது போன்ற ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏன் இந்த போராட்டம், என்ன காரணம் என்பது குறித்து திரு ஐயாவுடன் நாம் கேட்கலாம். சார், எதற்காக ஏன் இந்த மாதிரி சங்கிலியால கைகாலை கட்டியிருக்கீங்க? இந்த ஜனநாயக நாட்டில் எங்களுக்கு உரிமை இருக்கிறது, பேசுவதற்கு, கேட்பதற்கு. ஆனால் பேசக்கூடாது, கேட்கக்கூடாது. உரிமையை பற்றி பேசினால் கைது செய்வோம், சிறையில் அடைப்போம், ஒரு நாள் முழுவதும் சோறு போடாமல் பட்டினியாக போடுவோம் என்று எங்களை மிரட்டி தமிழகத்திற்கு போக சொல்லுகிறார்கள். இந்த கொடுமையெல்லாம் கண்டித்து மத்திய அரசு உங்களுடைய போராட்டம் யாருக்கு எதிராக? மாநில அரசுக்கா இல்ல மத்திய அரசுக்கு எதிராகவா? எங்களது போராட்டம் லாபகரமான விலை கொடுக்க வேண்டும் மத்திய அரசு. அதுவரை கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும், நதிகளை இணைக்க வேண்டும், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும், தனிநபர் இன்சூரன்ஸ் கொடுக்க வேண்டும். தள்ளுபடி பண்ற விஷயத்துல தமிழக அரசே கடனை தள்ளுபடி பண்ணல, அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணிருக்காங்க. அப்ப மாநில அரசு கிட்ட தானே உங்களுடைய கோரிக்கை வச்சிருக்கணும், எதுக்காக மத்திய அரசு? கோஆபரேட்டிவ் சொசைட்டில தமிழக அரசு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி எல்லாம் மத்திய அரசு ஆளுகையில் இருக்கிறது, அவர்கள் தான் அதை செய்ய வேண்டும். எங்களுக்கு உச்சநீதிமன்றத்தில் நியாயம் கிடைக்கும், நாங்கள் வெற்றி பெறுவோம். கூட்டுறவு வங்கிகளில் வாங்கின கடனையே தள்ளுபடி செய்ய முடியல அப்படின்னா தேசிய வங்கிகளில் வாங்கின கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படின்ற கோரிக்கை எந்த அளவுக்கு சரியா இருக்கும் நினைக்கிறீங்க? இப்பொழுது முதலமைச்சர் எங்களிடம் உறுதிமொழி அளித்திருக்கிறார். தான் போட்ட கேஸை வாபஸ் வாங்குவதாக அந்த உறுதிமொழி நிறைவேற்றுவார் என்று 2 மாதம் டைம் கேட்டிருக்கிறார். 2 மாதம் இல்லை என்றால் தமிழகத்திலும் போராட்டம் நடத்துவோம். உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு போட்ட மேல்முறையீட்டை திரும்ப பெறுவோம் தமிழக முதல்வர் உறுதி கொடுத்திருக்காரா? ஆமா, நான் உங்களுக்கு பாதகம் செய்ய மாட்டேன் என்று உறுதி கொடுத்திருக்கிறார். அதனால 2 மாசம் டைம் கேட்டிருக்காரு. இந்த 2 மாசம் நியாயம் கிடைப்பும் இல்லை என்றால் தமிழகத்திலும் போராடுவோம். நீங்களே கேட்டிருப்பீங்க, அதாவது தமிழக அரசு இந்த கடன் தள்ளுபடி என்கிற விஷயத்தை எடுத்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தாலும் அந்த வழக்கை திரும்ப பெறுவதாக தமிழக முதல்வர் உறுதியளித்திருக்கிறார். அதே போல மத்திய அரசும் தேசிய வங்கியில் வாங்கப்பட்ட கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை திரு ஐயாகன் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார். டெல்லி ஜந்தர் மந்தரில் தமிழக விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டம் குறித்த தகவல்கள் தந்தமைக்கு நன்றி.